ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் வணக்கம். இறுதியான ராசி மீன ராசி. இந்த மீன ராசிக்கு அதாவது உண்மையில் இவங்கள் யார், எந்த மாதிரி வாழ்க்கையில் இருக்காங்க, சூழல் இருக்கு, இவங்க எதுக்காக பிறந்தாங்க, மீனம் என்ன சொல்ல வருது, இந்த மாதிரி பல்வேறு கேள்விகள் முன் வச்சிருக்கோம். சொல்லுங்க ஐயா. உலகத்தின் முடிவை கண்டுபிடிக்க பிறந்தவர்கள். முடிவை அல்லது காரணம் ஆராய்ச்சி பண்ணுறவங்க. எதற்கு, ஏன், உலகம் ஏன் இயங்குது, நாம் ஏன் பிறந்தோம், இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ண பிறந்தவங்க. இவங்களுக்கு ஆராய்ச்சி மட்டும்தான் இன்பம், சாதிக்கணுங்கிற இன்பம் கிடையாது. ஏன் அப்படின்னா காலச்சக்கரத்துக்கு 12, அது குரு வீடாக இருக்கிறதுனால இவங்க அதுலேயே மூழ்கிடுவாங்க. அதுவே ஒரு சமுத்திர ராசி. சிந்தனையில் மூழ்கி சிறகடித்து இவங்களுக்கு என்ன இன்பமோ அதை மட்டும் நாட்டமாக வச்சுக்கிறது தான் இவங்களுக்கு வாழ்க்கையிலேயே பிடித்தமான விஷயம். அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு வேளை பிறவி போதும், இனி அடுத்து நம்ம முக்தி அடைவோம் அப்படின்றதுக்கும் அங்கே இறைவன் வழிவகுத்து தரும். ஆனால் பொதுவாக சொல்லப்படுறாங்க என்னன்னா, மீனம் கடைசி பிறவி தான், மீனத்தில் யார் பிறந்தாலும் அது கடைசி பிறவி அப்படிங்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? கடை பிறவி, கடை நட்சத்திரம், அதுதான் அந்த தத்துவத்தை சொல்லுது. எல்லா விஷயத்துலையும் போயிட்டு இந்த 12ங்கிறது என்ன சொல்லுதுன்னா துரத்தல்னு பேர். 12 அப்படின்னாலே நம்ம ஜென்ரலாக விரையன்னு சொல்கிறோம், ஆனால் அதில் உண்மையான அர்த்தம்னா துறவுன்னு அர்த்தம். எல்லாத்தையும் விட்டுடுறேன் அல்லது வெட்டிடுறேன். 12ஆம் இடம் என்பது துண்டிப்பையும் குறிக்கும். அதனால் அந்த தன்மையில் பிறக்கிறாங்க. பட் அதுலேயும் உலக ரீதியாக சாதிப்பவர்களும் இருக்கத்தானே செய்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, அது மாதிரி பொருளாதாரம் சார்ந்து வெற்றி கண்டு அவங்க விட்ட குறை தொட்ட குறையை கம்ப்ளீட் பண்ணவும் வர்றாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஞான மார்க்கத்திலையும் பக்தி மார்க்கத்திலையும் கலை ரீதியிலையும் சாதித்து முக்தி அடையும் வர்றாங்க. அகம் சார்ந்து மோட்சம் அடைபவர், புறம் சார்ந்து மோட்சம் அடைபவர். இப்போ நீங்கள் புறம் சார்ந்து மோட்சம் அடைவதுக்கு வழியே இல்லைன்னெல்லாம் நம்ம நினச்சிட்ருப்போம். அப்படி கிடையாது. இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா பெரிய பெரிய இடத்துல எவ்வளோ பெரிய சாப்பாடு போடுறாங்க, பெரிய அன்னதானங்கள்லாம் இடைவிடாமல். இப்போ வடலூர் எடுத்துக்கோங்களேன், எவ்வளவு வருஷமாக பண்ணுறாங்க, சாப்பிட்டுக்கிட்டே போயிட்டே இருப்பாங்க. அப்போ இதுக்கெல்லாம் அந்த அந்த ட்ரஸ்ட் மைண்டு இருக்கு இல்லையா, அது புறம் சார்ந்து வேலை செய்யும். அதுக்கெல்லாம் பணம் வேணும் அப்படின்னா அதுலேயும் புறம் சார்ந்து ஜெயிக்கிற தன்மையில் அவங்க பறந்துருக்காங்கன்னு அர்த்தம். அதே நேரத்தில் காட்டுக்கு போகிறதோ அல்லது நம்ம இமயமலைக்கு போகிறதோ, நான் தியானம் பண்ணி மெடிடேஷன் பண்ணி ஸ்பிரிச்சுவல் லைஃப்லேயே நான் சாதித்து காட்டிடுறேன்னு போகிறவங்களும் இருக்கு. சிறப்பு சிறப்பு ஐயா. அதே மாதிரி இந்த 144 தன்மைகள், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது இப்போ நம்ம ஜென்ரலாக 12 ராசியில் 9 கிரகம் இருக்குது அப்படின்னு நம்ம ஜோதிடத்தை எடுத்துகிட்டு போனோம்னா ஒரு தெளிவான பதில்களை கொடுக்க முடியறதில்ல. இப்போ மீனராசிக்கு உண்டான குரு உங்களுக்கு 5ல் இருக்கார், கடகத்தில் இருக்கார், திரிகோணத்தில் இருக்கார். அப்போ நீங்கள் யோகவான் அப்படின்னு ஜென்ரலாக சொல்லிடுவோம். ஆனால் மீனராசியில் பிறந்து அதே குரு 5ல் இருக்கிறவங்க கஷ்டப்படுறவங்களும் நஷ்டப்படுறவங்களும் இருப்பாங்க. அப்போ இதுக்கு என்ன காரணம்னு டெப்த்தாக அனலைஸ் பண்ணும்போது தான் இது உள்ளே நம்ம பிறக்கிற புள்ளி விவரமாக வேலை செய்யுது. மீனராசியில் 30 டிகிரி இருக்குது. அதில் இருக்கிற ஒவ்வொரு டிகிரிக்கும் ஒவ்வொரு கிரகம் ஆதிபத்தியம் வகுக்குது. அதன் முறையில் தான் நாம் அதை கம்பைண்டாக எடுக்கணும். பாவமாக பிரிக்கிறது தான் இந்த 144. இப்போ 1ஆம் இடம் 12 ராசியோட தொடர்பு கொள்வது ஒரு 12, 2ஆம் இடம் 12 ராசியோட தொடர்பு கொள்வது இன்னொரு 12. இப்படி 12 × 12 144. அதே மாதிரி இவங்க மீனராசியில் பிறந்தவங்களோட வாழ்க்கை துணை எப்பேற்பட்ட வாழ்க்கை துணை அமையும்? அதாவது இப்போ கன்னி மீனம் இந்த ரெண்டுமே காலச்சக்கரத்துக்கு 6, 12. அப்போ கன்னியில் பிறக்கிறவங்க மீனத்தில் பிறக்கிறவங்க என்ன விதிக்கப்பட்டிருக்குன்னா, 2 பேரும் வேலை பார்த்தாங்கன்னா வேலையில் சந்தோஷப்பட்டுக்கலாம். ஆனால் கணவனோ மனைவியோ உங்களுக்கு வேலை ஒருத்தர் பார்த்தாங்க அப்படின்னா ஏதோ ஒரு விதத்தில் இங்கே பிரச்சனை உண்டுன்னு அர்த்தம். ஏன்னா வேலை பார்க்கும்போது பரிகாரம் ஆயிக்குது. இப்போ மருத்துவர்கள் இருக்காங்க, 2 மருத்துவர்களும் இருக்கும்போது அவங்க 2 பேரும் வேலைக்கு போயிட்டு வரும்போது அங்கே 6, 12ங்கிறது மருத்துவத்துறையை குறிக்குது, அதுக்கு செட் ஆகிடுது. ஆனால் ஜென்ரலாக 6, 12ங்கிறது என்னென்னா பிரிவினையை குறிக்குது.
காலச்சக்கரத்துக்கு 6 12ங்கிறது பிரிவினை குறிக்குது. அதனால் இருக்கிறதுலையே உள்ள ராசிகள்லேயே பிரச்சனைக்குரிய வாழ்க்கை துணை அப்படிங்கிறது மீன ராசிக்குன்னு எடுத்துக்கலாம். சரி, இதில் வந்து எப்படி அனுசரித்து போய் வாழ்க்கையை வந்து நல்லா சந்தோஷமாக வாழ்கிறாங்க அப்படின்னு ஒரு கணக்கு எடுத்தோம்னா, அங்கே இருக்கிற நட்சத்திரம் செவ்வாய், அதே மாதிரி சந்திரன், மெயினாக சூரியன், இந்த 3 கிரகங்கள் கெடாமல் இருந்தால் இவங்க வாழ்க்கையில் நல்லா வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. ஏன்னா 8 12ல் இந்த கிரகங்கள் தொடர்ந்தால் தான் பிரச்சனை வரும். பொதுத்தன்மையை நம்ம 6 12ன்னு சொன்னாலும் கூட இந்த உள்தன்மையில் போய் பார்க்கும்போது 6 12 தொடர்பு இல்லாமல் இந்த கிரகங்கள் இருந்தாலே வாழ்ந்துருவாங்க. அதனால் இப்போ 12 ராசியில் 800 கோடி மக்கள் அப்படின்னா ஒரு 75 கோடி ஒரு ராசிக்கு பிரித்தோம்னா எல்லாருமே அந்த ராசிக்காரங்கள்லாம் கல்யாணம் நல்லா இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடாது. ஆனால் பொதுத்தன்மையில் இந்த பிரச்சனை இருக்கிறதுனால உள்ளே இருக்கிற சர்க்கியூட்டும் கெட்டுப்போனால் கண்டிப்பாக நமக்கு வந்து பிரச்சனைன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சிறப்பு. அதே மாதிரி ஐயா, பதவி, தொழில், வேலை, புகழ், பணம் இதெல்லாம் எப்படி இருக்கு? கேது சுக்கிரனால கண்டிப்பாக கிடைக்கும். கேது சுக்கிரன் அப்படின்னா இப்போ கேது ஞானகாரகன் எடுத்துக்கிட்டிங்கன்னா மருத்துவத்துக்கும் ஞானம் உண்டு. அதனால் கலைகள், மருத்துவக்கலை, ஆன்மீக கலை, ரெய்க்கி மாதிரியான கலைகள், ஸ்பிரிச்சுவல் கலைகள், யோகா, இதெல்லாமே எடுத்துக்கலாம். அந்த வகையில் பணம் சம்பாதிக்கிற அமைப்புகள் உண்டு. அதே மாதிரி பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல், ஹோட்டல்ஸ் மற்றும் வாகனங்கள், வைர வியாபாரம் போன்ற அந்த தங்க நகை வியாபாரிகள், சொகுசு நிறைந்த இப்போ ஜவுளி இண்டஸ்ட்ரீஸில் கவர்ச்சியான உடைகள், இது எல்லாமே சினிமா துறை எல்லாத்துக்குமே இந்த மீனத்துக்கு பொருந்தும். கேது சுக்கிரன் வந்து கம்பைன்ட் ஆயிடுவாங்க. இந்த கேது சுக்கிரன் வந்து தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருந்தால், திசையும் நடந்தால் இவங்க மிகப்பெரிய கோடீஸ்வரராகும். ஏன்னா 20 வருஷம் சுக்கிர திசை அள்ளி கொடுத்துரும். சிறப்பு. அதே மாதிரி இவங்களுக்கு வலி, வேதனை, அசிங்கம், அவமானம் சொல்லக்கூடிய ஒரு கிரகம் எதையா இருக்கு? 8 12ல் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள். சுக்கிரனுடைய வீடே 8ஆ வருது. 8ஆம் வீட்டில் இருக்கிற நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ராகுவும் குருவும். 4ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம், ராகுவும் குருவும். இந்த ராகு குரு வந்து கெடுக்கக்கூடாது, திசையாக வரக்கூடாது. வந்ததுன்னா ப்ராப்ளம் ஆகும். நல்ல கிரகங்கள் போய் இந்த நட்சத்திரங்களையும் உட்காரக்கூடாது. அதாவது திருவாதிரை, சுவாதி, சதயம், புனர்பூசம், விசாகம், புரட்டாதி, இந்த 6 நட்சத்திரங்களில் எந்த கிரகம் இவங்களுக்கு உட்கார்ந்து திசை நடத்தினாலும் வலி வேதனையை அனுபவிப்பார்கள். இப்போ பாருங்கள், 8ஆம் இடம் என்பது காலச்சக்கரத்துக்கு 7ஆம் இடமாக வருதா? அப்போ என்ன அப்படின்னா அங்கே வந்து பொதுஜன தொடர்பு, யாரையும் நம்பி வேலை செய்கிறது அல்லது ஏமாற்ற அடைகிறது, ஒரு பார்ட்னர் இருக்காங்க அதனால் ஏமாற்றம் அடைகிறது, இப்படிப்பட்ட சிக்கல்கள் இவங்களுக்கு பிரச்சனையாக வரும். 12ஆம் இடம் என்பது காலச்சக்கரத்துக்கு 11ஆம் இடம், நண்பனாலேயே கெட்டு போகிறது. அப்போ இந்த மாதிரி இயற்கையும் நம்ம புரிஞ்சுக்கணும். நட்சத்திரமும் அங்கே கெட்டு போச்சுன்னா கண்டிப்பாக அந்த விஷயங்களில் ஈடுபடக்கூடாது. ராகு குரு வந்து ஆகாத கிரகம்னு வச்சுக்கணும். அதே மாதிரி பணத்தை ஈர்க்கக்கூடிய அந்த மந்திரங்களை பற்றி சொல்லுங்க. பணம் என்பது இவங்களுக்கு சுக்கிரனாகவே இருக்கிறதுனால மகாலட்சுமி வழிபாடு மிக மிக சிறப்பு. ஓம் ஸ்ரீம் அப்படிங்கிறது பீஜ மந்திரம். ஸ்ரீரங்கம் சேத்திரம் லோக்கலில் இருக்கிற மகாலட்சுமி வழிபாடுகளையும் பரணி, பூரம், பூராடம் நட்சத்திரங்களில் போய் நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ண பணம், செல்வம் பெருகும். திருமணமாகாத கன்னிப்பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மேக்கப் செட், இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு வளர்ச்சி இருக்கும். வைரங்கள் யூஸ் பண்ணலாம். ஜிர்கான் போன பளபளன்னு இருக்கக்கூடிய சில்கி ஒயிட் கலர்களை யூஸ் பண்ணலாம். 6ஆம் நம்பரை யூஸ் பண்ணலாம். அதனால் அந்த ஓம் ஸ்ரீ மந்திரம் ஜபிக்க இவங்களுக்கு பணம் கொட்டும். சில பேருக்கு ஆரம்ப புள்ளியில் பிறக்கிறாங்க. இப்போ வந்து பூரட்டாதி, உத்திரட்டாதி 2 பாதம் இந்த மாதிரி பிறக்கிறவங்களுக்கு வந்து கணபதி பிடிச்சிக்கும். ஓம் கம் கணபதியே நமக, இதுதான் பீஜ மந்திரம். ஸோ இந்த ரெண்டையுமே கூட கம்பைன் பண்ணி வச்சுக்கலாம். எனக்கு கரெக்டாக புள்ளி விவரம் தெரியலைங்க, நான் மீனராசி தான் என்ன அப்படின்னு எடுத்துட்டா, நீங்கள் வந்து அஸ்வினி மகம் மூலத்தில் கணபதியை வணங்கிட்டு பரணிபுரம் போராட்டத்தில் போய் லட்சுமி வணங்கினாலும் உங்களுக்கு ரெண்டுமே வேலை செய்யும். நல்லா ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். நன்றி.